செம மாசான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம வெற்றி லட்சுமி அம்மாவையும் அஞ்சலியும் கூட்டிகிட்டு வராங்க. எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் அப்பா கிட்ட கேட்டு உங்களுக்கு தேவையான பணத்தை நான் வாங்கி தரேன் அப்படின்னு வெற்றி வந்து அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வராங்க. அப்பா நான் சொல்லியிருந்தேன்லப்பா, பாட்டி ரங்கம்மா பாட்டிக்கு பணம் தேவைப்படுதுன்னு. சரிம்மா, ரெடி பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட் கோதண்டத்தை கூப்பிட்றாங்க. கோதண்டம் வராங்க அந்த இடத்துல. சொல்லுங்க ஐயா, என்ன செய்யணும்? நான் ஆல்ரெடி இவங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தேனே, ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொன்னேனே, ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. உடனே ரெடி பண்ணிட்டேன் ஐயா, ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போயிட்டே இருக்காங்க. அத்தை பார்த்தீங்களா அத்தை, எத்தனை லட்சத்தை வந்து தூக்கி கொடுக்க போகிறோம் தெரியல, இதெல்லாம் தேவையா? நமக்காக இவங்க என்ன செஞ்சுருக்காங்க? இவங்களால நமக்கு ஏதாவது ஒரு பலன் இருந்தாவது பரவாயில்ல, எதுவுமே இல்லாமல் போச்சே. இப்போன்னு பார்த்து யாரும் வரமாட்டேங்கிறாங்களே, ஜாட மாதிரியா கூட பேசக்கூட முடியாமல் போச்சே. வெற்றி வேற இருக்கான், வெற்றி இல்லைனா என்ன வேணான்னு பேசலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, இருங்க ஒரு 15 நிமிஷத்தில் வந்துடுறேன், முக்கியமான மீட்டிங் இருக்குது, வீடியோ காலில் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் சம்மந்தின்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தி மரியாதையாக சொல்லிட்டு தான் போகிறாங்க அந்த இடத்துல. சரிங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி 15 நிமிஷம் வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப, அஞ்சலிக்கும் நம்ம லட்சுமி அம்மாவுக்கும் காஃபி டீ என்ன வேணுமோ எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கேட்ட வரைக்கும் சந்தோஷம். நீங்கள் இப்போ கடனுக்காக வரல, என்கிட்ட உதவிக்காக வந்திருக்கீங்க, முதல்ல தெரிஞ்சுக்கங்க சம்மந்தின்னு சொல்லிட்டு மாடிக்கு மாட்டுக்கு உரிமையாக வந்து போயிட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசிட்டு, அப்பா வந்து சொல்லிட்டாருல, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப வெற்றி வந்து கூப்பிட்றாங்க. ஏன்பா இந்த முக்கியமான டீட்டெயிலெலாம் பேச வேண்டியது இருக்குப்பா, நீயும் பக்கத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு கதிரும் நம்ம வெற்றியும் போகிறாங்க. அப்பாவுக்கு ஏதோ வேலை இருக்கான், நான் போயிட்டு வந்துடுறேன், எப்படி இருந்தாலும் நீங்கள் கேட்ட 20 ரூபா பணத்தை அப்பா கொடுத்துருவாரு, கவலைப்படாமல் இருங்க அத்தை, நான் மாடிக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு வேக வேகமாக போகிறாங்க. இந்த ஃபைல் டீட்டெயிலெலாம் கேட்பாங்க. இப்போ நம்ம தொகுதிக்கு என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? அப்பா அதெல்லாம் அத்துப்படியாக இருக்குது, நீங்கள் தெரியலன்னா கூட எனக்கும் தெரியும், எனக்கு தெரியாத 2-3 விஷயம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு தான் நான் கேட்டேன்னு சொன்னோன்னே அந்த ஃபைல் டிஸ்கஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே, இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எப்படி இவங்க ரெண்டு பேரையும் அசிங்கப்படுத்தி அனுப்பலாம்? மீனாட்சி நீ எதுக்கும் கவலைப்படாத, இவங்க பணமே வாங்காத அளவுக்கு நான் ஏற்பாடு வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சம்மந்தி முன்னாடி வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல. அபிராமியும் மீனாட்சியும் எப்படி இருக்காங்க, இப்போ என்ன மாதிரி நிலமையில் இருக்காங்கன்னு சும்மா நலம் விசாரிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல, பணக்கார வீட்டில் உங்கள் பொண்ணை கட்டி கொடுத்ததுனால சட்டுன்னு உதவி பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் வந்து இருக்கோம். இதுவே ஏழ்மைப்பட்டவங்க இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்னத்துக்கு ஆகிறது? ஏதோ ஒரு இடத்துலையாவது பணம் வருது, அதை நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதான் அப்படின்னு குத்தி காட்டி பேசுகிறாங்க அந்த இடத்துல. ஆமாங்க, உதவி செய்கிறது உங்களுக்கு பெரிய மனசு தான் அப்படின்னு லட்சுமி அம்மாவும் அவங்க சொன்ன விஷயத்த லாபகரமாக எடுத்துகிட்டு சண்டையே இல்லாத அளவுக்கு பேசி சமாளிக்கிறாங்க. என்ன இவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே, பணத்தை வாங்கிட்டு தான் போவாளோ அப்படின்னு சொல்லும்போது, என்னத்தை நீங்களும் வந்து இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க, ஆனால் அவங்களுக்கு கோவமே படாமல் இருக்காங்களே. அஞ்சலி லைட்டாக வந்து கேட்கலான்னு வரப்ப, கூப்பிடாத, எதுவும் பேசாத, நம்ம இப்போ கேட்குற இடத்துல இருக்கோம், புரிஞ்சு நடந்துக்க, இப்போ ஒரு செகண்டு நம்ம கோவப்பட்டுடலாம், ஆனால் இதனால் நம்ம ரங்கம்மா பாட்டியோட நிலைமையை யோசித்து பார்த்துட்டு தான் பேசணுங்கிற மாதிரி அஞ்சலிகிட்ட சொன்னோன்னே அப்படியே அமைதியாக இருக்காங்க அந்த இடத்துல. வெற்றி மேலே மீட்டிங் கான்ஃபரன்ஸில் வந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ 2 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. யாரும்மா நீங்கள், என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது, என் புருஷனுக்கு 2-3 மாதம் வந்து வேலை இல்லை, ஐயா கிட்ட வந்து கேட்டிருந்தோம், அதான் உதவி பண்ணுவார்னு நாங்களும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப, நானும் என்ன பண்ணுறது இவங்கள துரத்துறதுக்குன்னு நினச்சேன், லட்டு மாதிரி ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்கு, ஜாடா மாதிரியாக பேசி துரத்தி விட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல. சரிம்மா, இந்த தொகுதியில் உங்களுக்கு இவரை விட்டால் வேறு ஆளே கிடைக்கலையா? வீடு கதவு திறந்துருந்தா நீங்கள் வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொஞ்சம் தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அபிராமி அம்மா அந்த இடத்துல. இது எல்லாம் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்து வர பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ஐயா தானம்மா உதவி செய்ய எப்போதும் என் வீட்டு கதவு திறந்து இருக்குன்னு. ஆமாம், அப்படியெல்லாம் திறந்து இருக்கிறனால தானே எல்லாரும் நடு வீட்டில் சோபாவில் உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ பணம்லாம் வேணும்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் வந்து எப்படி தான் வந்து சொல்கிறது, அப்படி இப்படின்னு ஜாட மாதிரியாக தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியும் கூட போகாமல் இன்னமும் உதவி செய்வாங்கன்னு சொல்லி நம்பி உட்கார்றதெல்லாம் என்ன விஷயம்னு எனக்கு ஒன்றும் புரியலைன்னு லட்சுமி அம்மாவை கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி வந்தவங்க பேசும்போது, உங்களுக்கு உதவி செய்யணும் தான் இங்கே நாங்கள் எழுதி வச்சுருக்கோமா,
போங்கம்மா வேறு வேலை இல்லை, காலையிலேயே வந்துட்டாங்க பைய தூக்கிக்கிட்டு அப்படின்னு சொன்னோன்னே, சரி இப்போ நிலமை சரியில்லை, அப்புறமேட்டு ஐயா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்க்குறாங்க அவங்க 2 பேரும். இனிமேட்டு நம்ம இங்கே இருக்க வேணாம், நமக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடலான்னு சொல்லி அஞ்சலியும் நம்ம லட்சுமி அம்மாவும் எந்திரிக்கிறாங்க. என்ன சம்பந்தி நீங்கள் ஏஞ்சிட்டீங்க? நான் உங்களை எதுவும் சொல்லலை, வந்தவங்கள தான் சொல்லியிருந்தேன். என்ன தான் நம்ம எல்லோரும் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மீறி போனால் எதுவும் சரிப்பட்டு வராது, அதுதான் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் சொல்ல, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இல்லைங்க அவங்க வரபடி வரட்டும், எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வரேன், மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம லட்சுமி அம்மா. அப்படிங்களா சம்பந்தி, அவர் உங்களுக்காக திருப்பி கீழே இறங்கி வருவாரே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மா ரொம்ப சோகமாக போகிறாங்க. அம்மா வெற்றி மாப்பிள்ளை என்னம்மா நினைப்பார், விடுமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம கையில் எதுவுமே இல்லை, புரிஞ்சு நடந்துக்க வேண்டியதான், அவங்களுக்கு உதவுறது சுத்தமாக பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அவங்கக்கிட்ட நம்ம உதவி கேட்குறது ரொம்ப தப்பு தான். அவங்க ஜாட மாதிரியா என்ன மாதிரி பேசுகிறாங்க, என்னம்மா ஒரு செகண்டில் ஏஞ்சி வந்துட்ட, கடைசியில் நம்ம ரங்கம்மா பாட்டி என்னம்மா செய்வாங்க, அத்தைக்கு நம்ம தான் பொறுப்பு, நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லிவிட்டு அன்பா பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம லட்சுமி அம்மா சோகமாக போகிறாங்க. மீட்டிங்கெலாம் அட்டன் பண்ணி பிடிச்ச உடனே கேஷுவலாக வெற்றி மாட்டும் கீழே இறங்கி வராங்க. என்னம்மா அத்தையும் அஞ்சலி எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லும்போது, தெரியலடா போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. அம்மா போயிட்டு வரேன்னு அவங்களா சொன்னாங்களா, என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கோதண்டம் கீழே இறங்கி வராங்க. நீங்கள் பார்த்தீங்களா ஐயா அவங்க போகிறத? இல்லைப்பா, நான் இப்போ தான் பேப்பர் எடுத்துகிட்டு வந்தேன், ஐயா ஒரு வேலை சொல்லியிருந்தார், அதை முடிச்சுட்டு தான் இப்போ இறங்கி வரேன், உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொன்னோன்னா வெளியில் போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல நம்ம வெற்றி உடனே அந்த இடத்துல இல்லை, ஃபோன் அடிக்கிறாங்க, மாப்பிள்ளை தான் ஃபோன் அடிக்கிறாங்க. அத்தை என்ன அத்தை நடந்துச்சு, அம்மா எதுவும் சொன்னாங்களா, அண்ணி எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு நம்ம வெற்றி கேட்குறாங்க. இல்லைப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுக்காக அப்புறம் கோச்சிக்கிட்டு போகிறீங்க, நீங்கள் தப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது மட்டும் தெளிவாக தெரியுது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க நம்ம வெற்றி. அப்பன்னு பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி ஈஸ்வரமூர்த்தி கேட்குறாங்க. அப்பன்னு பார்த்து அபிராமி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. அவங்கள துரத்தி விட்டாச்சுங்க. ஏண்டி பாவம் இல்லையா, சும்மானு இருங்க, அப்புறம் நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம மேலே மதிப்பு மரியாதையே இல்லாமல் ஆகிடும், சும்மா அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னே இது எல்லாத்தையும் கதவுக்கு பின்னாடியிலேருந்து வெற்றி கேட்குறாங்க. அட பாவீங்களா, எப்படியெல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி வெற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல துளசிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன நினைப்பாங்க, பாவம் இல்லையா, அவங்களுக்கு நம்ம தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப சூப்பராக மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வெற்றிக்கு அவங்க அம்மாவும் மீனாட்சியும் பண்ண சதி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவங்க எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறாங்கன்னு தான் அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. பார்ப்போம் என்ன நடக்கலான்னு.